வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல்ல மொத்தம் 26 ஷார்ட்கட் தாங்க பார்க்க போறோம். என்ன 26 ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, A to Zல இருக்க 26 லெட்டருக்கும் என்னென்ன ஷார்ட்கட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மெயினாக நம்ம வந்து இந்த கண்ட்ரோலை யூஸ் பண்ணி எப்படி வந்து A to Z அப்படின்றது தாங்க மெயினாக பார்க்க போறோம். அதாவது என்னன்னா Ctrl+A, Ctrl+B எப்படின்றத லைனாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டி இன்டர்வல் சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து Ctrl+A அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட். இந்த Ctrl+A ஷார்ட்கட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் Ctrl+A கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்லு இந்த ஒர்க் ஷீட்டே வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் உங்ககிட்ட வந்து நீங்கள் இந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் தான் செலக்ட் ஆகும். மறுபடியும் Ctrl+A கொடுத்தீங்கன்னா மொத்த ஹோல் ஒர்க் ஷீட்டுமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து Ctrl+A. Ctrl+B அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேம் டோட்டல் இந்த தமிழ் எப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எனக்கு வந்து போல்டாக காட்டணும் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இதுக்கு இந்த போல்டை வந்து கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு பதில் நீங்கள் Ctrl+B அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலே அது வந்து போல்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பினா எதுக்குன்னா இங்கே இருக்கிறத காப்பி பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி வந்து ரயில் ட்ராக் மாதிரி ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடம் வந்து காப்பியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அது ஷார்ட்கட் வந்து போக போக எந்த ஷார்ட்கட் எதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் ஆகும், அப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து காப்பி பண்ணுறதுக்கு, அதாவது Ctrl+C. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் 1ன்னு போட்டுறேன். அடுத்து எனக்கு 1, இது ஃபுல்லாமே எனக்கு 1 வரணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வந்து இது வரைக்கும் இழுத்து விட்டுட்டு Ctrl+D அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமே 1 1 1 1ன்னு வந்துடும். இது வந்து Ctrl+D. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு Ctrl+F. Ctrl+F எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+F பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒர்க் ஷீட்டில் இது சின்ன ஒர்க் ஷீட்னா பரவாயில்ல, பெரிய ஒர்க் ஷீட்டில் பெரிய இடத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, ஒரே சின்ன வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இந்த ஃபைண்ட் யூஸ் ஆகும். இப்போ வந்து வாசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்காரு அப்படின்னு தேடணும்னா அந்த கர்சர் போயிட்டு அங்கே நின்றுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைண்ட். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+G. Ctrl+G எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோ டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு லாஸ்ட் செல்லுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்களா லாஸ்ட் செல்லுக்கு வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே இது வந்து லாஸ்ட் செல்லாக கன்சிடர் பண்ணிக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா Ctrl+H. Ctrl+H சேம் தாங்க, ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். இப்போ வாசுன்ற இடத்துல வந்து எனக்கு வந்து ராம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்து மாறிடும். அதாவது ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னா வாசுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் எல்லாமே வந்து எனக்கு வந்து ராம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக் டெஸ்ட்டுக்கு வந்து Ctrl+I. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைட்டாக சைடாக இருக்குங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இட்டாலிக்னா சைடாக இருக்கும். ஜஸ்ட் இங்கேயே மாற்றி காட்டுறேன். இந்த அஜித்துக்கும் விக்கிக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். லைட்டாக சைடாக இருக்கும், அதாவது இங்கேயே இருக்குது அதனோட ஷார்ட்கட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+J. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ட்கட்டும் வந்து இது வரைக்கும் அவைலபிளாக இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+K. Ctrl+K எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் அப்படின்றதுங்க. இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக நான் சொல்கிறதுக்கு Ctrl+K ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். எனக்கு இப்போ இந்த இமேஜ் வந்து இந்த நம்பரை வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹேரோ மார்க் இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். அது ஆக்சுவலாக வந்து என்ன இமேஜ் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்களோ அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அந்த லிங்க் வந்து எப்பயுமே இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஈவன் நீங்கள் வந்து வேறு எந்த ஃபோட்டோ வீடியோஸ் இது மாதிரி கூட நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இன்சர்ட் ஹைப்பர் லிங்க். இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன? Ctrl+K. Ctrl+L அப்படின்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது, இதை நான் வந்து டேபிளாக போடணும். டேபிளாக போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஃபார்மேட்லாம் இன்சர்ட் பண்ணணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் வந்து இது பார்த்தீங்கன்னா Ctrl+L எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்து நான் ஒரு ஃபார்மேட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டியும் போய் ஒன்று கிளிக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஈஸியாக என்ன பண்ணுறதுன்னா Ctrl+L கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டாக அதாவது டேபிளாக வேணுமா அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி ஆமாம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கிளியராக ஷோ பண்ணி காட்டும். உங்களுக்கு ஒரு லைனுக்கும் டிஃப்ரென்ஸு அழகாகவே தெரியும். Ctrl+M. Ctrl+Mக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, அதாவது எந்த கீயும் இது வரைக்கும் அவைலபிளாக இல்லை.
அப்புறம் பார்த்தீங்கன்னா CTRL+N என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட். இந்த நியூ ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் மறுபடியும் CTRL+N கொடுக்குறேன், மறுபடியும் இன்னொரு ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து CTRL+N. அதுக்கடுத்து CTRL+O வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓப்பன் ஃபைல். இப்போ எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இது இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் VLOOKUP அப்படின்றதே ஓப்பன் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ஓப்பன் இருக்குது, இதே ரீ ஓப்பன் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ரீ ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். அது நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணீங்களோ அதெல்லாம் போயிடும். ஓகேவா. அதுக்கப்புறம் CTRL+P எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஒன்று தாங்க, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. பிரிண்ட்டுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CTRL+P. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் டூப்ளிகேட் ரைட். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா CTRL+R என்னன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த தமிழ்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா CTRL+R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இதுதான் வந்து, அதாவது இங்கே இருக்கிறத வந்து ரைட் சைடு இருக்கிறத டூப்ளிகேட்டாக வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு கொடுக்கறது தான் CTRL+R. ஓகேங்களா. அதுக்கப்புறம் CTRL+S எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஒர்க் ஷீட். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல CTRL+S எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. சேவ் பண்ணுறது CTRL+S. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் ஆஃப்னா டேட்டா வந்து திடீர்னு வந்து ஆஃப் ஆகும். எல்லாத்துக்கும் வந்து டேட்டா லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் அடிக்கடி CTRL+S அமைக்கி சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா CTRL+T எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். CTRL+L எதுக்கு யூஸ் ஆச்சோ அதுக்கு தான் வந்து CTRL+T யூஸ் ஆகுது. CTRL+Tன்றதும் டேபிள் தான், சேம் அதே மாதிரி டேபிள் தான் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சந்தோஷ் அப்படின்னு இருக்கார்ல, இவருக்கு நேமுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஹைலைட் வேணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த இடத்துல மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன். இவரை ஹைலைட் பண்ணோம் அப்படின்றதுக்கு நான் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். இந்த அண்டர்லைனுக்கு தான் வந்து CTRL+U யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த அண்டர்லைன் வேணாம் அப்படின்னா மறுபடியும் CTRL+U அழுத்துனீங்கன்னா அந்த அண்டர்லைன் போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத CTRL+C அடித்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரயில் தண்டவாளம் ஓடும். ரயில் தண்டவாளம் ஓடுனதும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அது வந்து காப்பி வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா CTRL+V பண்ணணும். இங்கே இருக்கிறத இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்காக V. ஓகேங்களா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டையே க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து எது யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CTRL+W. அதாவது நான் இப்போ வந்து CTRL+N அமைக்க ஒரு புது ஒர்க் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா CTRL+W அமுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க. இப்போ மறுபடியும் நான் வந்து இந்த மாதம்ல கிளிக் பண்ணி CTRL+X அப்படி நான் கிளிக் பண்ணுறேன்னா இது வந்து இப்போ ரயில் தண்டவாளம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை நான் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். CTRL+V பேஸ்ட் பண்ணதும் அந்த இடத்துல இருக்கிறது மறைஞ்சிரும். காப்பி கட் பேஸ்ட் இது மூணுத்துக்கும் வித்தியாசமே இதுதான். பேஸ்ட் வந்து எங்கே இருக்குதோ அதை வந்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகும். காப்பின்றது அங்கே இருக்கிறத அப்படியே வந்து ஒரு நகல், அதாவது காப்பி எடுத்து கொடுத்துரும். கட்டுன்றது அங்கே இருக்கிறத கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா CTRL+Z. CTRL+Y ஏன்டா விட்டேன் அப்படின்னா அதை நான் வந்து என்னென்ன அடுத்து நெக்ஸ்ட் சொல்கிறேன். CTRL+Z எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே இருக்கிறத இந்த இடத்துக்கு வந்து நான் கட் பண்ணேன் இல்லையா, இங்கேருந்து இங்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணேன் இல்லையா எனக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து கட் ஆகக்கூடாது, தப்பாக பண்ணிட்டேன், அது இந்த இடத்துல காப்பி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக CTRL+Z அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது வந்து பழைய ஸ்டெப்புக்கு போயிடும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டெப் பேக், அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இல்லைப்பா கரெக்டாக நம்ம கட் தான் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சுன்னா CTRL+Y எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடு. அதாவது என்ன நம்ம வந்து மாற்றணுமோ அதை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வரதுக்கு ரீடு அண்டு. இது ரெண்டுமே வந்து CTRL+Z வந்து அண்டு, CTRL+Y வந்து ரீடு. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஆக்சுவலாக CTRL+J அண்ட் CTRL+Mக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷார்ட்கட் ஒன்றுமே கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் இதை வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் உங்கள் மைண்டில் ஏறிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து மறந்துடுறீங்கன்னா உங்களால் வந்து இதை வந்து ரீகால் பண்ணவே முடியாது. ஸோ வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு A to Z ஷார்ட்கட் வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து JPEG ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.